வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் ஜோதிடர், சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். நேற்று சில கருத்துக்களை கூறியிருந்தேன், நன்றாக பார்த்திருக்கிறீர்கள். இருந்தாலும் சப்ஸ்கிரைபோ லைக்கோ பண்ணலை. இருந்தாலும் உங்கள் விருப்பம் அது. இரண்டாவது, இன்று உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், வருகின்ற வெள்ளிக்கிழமை மிலாடி நபியும் பிரதோஷமும் வருகிறது. மிலாடி நபியும் வருகிறது. இரண்டும் விசேஷமான நாள். வெள்ளிக்கிழமை, வருகின்ற வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி மிலாடி நபியும் பிரதோஷமும் வருகிறது. அன்று என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். சிவன் கோயிலுக்கு சென்று வர வேண்டும். நமது நந்தி பகவானை, என்னதான் நீங்கள் ஈஸ்வரரை வணங்கினாலும் நந்தி பகவானை வணங்க வேண்டும். நந்தீஸ்வருக்கு அவ்வளவு செல்வாக்கு, அவ்வளவு சக்தி உண்டு. அவருக்கும் காலபைரவர் தான் ஈஸ்வரன் கோயிலேயே முழு செல்வாக்கு, முழு பலன். நாம் அரசியலில் செல்வாக்கு என்கிறோம், கடவுள் சக்தி, கடவுளில் தெய்வாலயங்களுக்கு அவருக்கு சக்தி அதிகம். அனைத்து தெய்வங்களையும் கும்பிடுவதை விட நாம் சிவாலயங்களில் காலபைரவரையும் நந்தி பகவானையும் கும்பிடுவது அவ்வளவு விசேஷம். இன்று அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி. இன்று சாயங்காலம் மாலை 4 மணிக்கு, 5 மணிக்கு, 6 மணிக்கு மேல் நீங்கள் காலபைரவரை வணங்கலாம். அன்று, அதாவது அந்த முறைப்படி மாலை நேரத்தில்தான் செய்ய வேண்டும் என்பது 100க்கு 100 உண்மையாக இருந்தாலும் காலையிலையும் கும்பிடலாம். கடவுளுக்கு நாட்கிழமை கிடையாது. அது சில கருத்துக்களால் அதை மாலை நேரத்தில் கும்பிட்டால் பரவாயில்லை அப்படி என்று ஐதீகம் சொல்கிறது என்று சொல்கிறார்கள். எங்கள் சோழியில் நான் போட்டு பார்க்க, கடவுளை எந்த நேரமும் வணங்கலாம், இந்த நேரமும் வணங்கலாம். அதனால் தவறு இல்லை. ஈஸ்வரன் கோயிலுக்கு பகவான் சென்று வந்தால் அன்று நீங்கள் நந்தியும் சந்தித்த மாதிரி அர்த்தம், காலபைரவரையும் சந்தித்ததாக அர்த்தம். அதை புரிந்து கொள்ளுங்கள் முதலில். அடுத்தது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மழை அக்னி நட்சத்திரத்திலிருந்து மழை நன்றாக பொழியும் என்று சொல்கிறேன். இன்றும் வட மாநிலங்களில் மழை, அனைத்து மாநிலங்களில் வட மாநிலங்களில் மழை கொட்டும். விஞ்ஞானத்தை மிஞ்சுற அளவுக்கு, அவங்களாலேயே ஆராய்ச்சி பண்ண முடியாத அளவுக்கு மழை கொட்டும் என்பது சோழி சொல்லுவது. நான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போட்டு பார்த்து இதை எழுதி வைத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். பொதுவாக மழை இந்த வருஷம் வட மாநிலங்களில் அதிகமாக பொழியும் என்று சோழி சொல்கிறது. மழை நன்றாக உள்ளது. நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சோழியை மார்ச் 10 பார்த்து கொண்டு இருக்கும் நண்பர்கள், இந்த மழை பொழியும் என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாக இந்த சோழி மூலமாக நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். அது உண்மை என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் நீங்கள் இதை பெரிதுபடுத்தாமல் ஒரு சர்ப்ரைஸும் பண்ண மாட்டேங்கிறீர்கள், ஒரு லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீர்கள், ஒரு காமெண்ட்ஸும் பண்ண மாட்டேங்கிறீர்கள். என்னவென்று தெரியவில்லை. அடுத்தது, நான் அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் அலுவலகம் திறந்துள்ளேன். அதாவது என்னுடைய சோழிக்கு முக்கிய தத்துவம் கொடுத்திருக்கிறது என்னவென்றால், திருமணம் தடைக்கும் புத்திர பாக்கியத்தும் முக்கிய தத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முக்கியமாக ஆராய்ச்சி செய்து இதை நன்றாக கற்றுள்ளேன். இது என்ன செய்யலாம், இதுக்கு என்ன காரணம் அப்படி என்று. நீங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் சென்று வந்தாலும், எல்லா கோயிலுக்கும் சென்று வந்திருந்தாலும், எல்லா பரிகாரமும் நீங்கள் சென்று வந்திருந்தாலும், அனைத்து பரிகாரங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து அந்த பரிகாரம் ஏன் வேலை செய்யவில்லை என்று சோழி மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் கண்ணு முன்னாடி தான் 108 வைத்து நான் பார்க்கிறேன். நான் 12 எடுத்து போடுகிறேன். நான் 3 முறை போட்ட முற்பாடு தான் உங்களையும் 3 முறை போட சொல்கிறேன். ஓப்பனாக உங்கள்கிட்ட இந்த நம்பர் வந்தால் நடக்கும், அந்த நம்பர் வந்தால் நான் சொல்லுகிறேன். இது எந்த ஒளி மரமும் இல்லை, எந்த இது மந்திரமும் கிடையாது. நீங்கள் தைரியமாக சோழியை பார்க்கறதுக்கு முன் வரலாம். நான் மட்டும் 12 போட்டுக்கொண்டு உங்களுக்கு வித்தை காமிக்கவில்லை. அதை தெரிந்து கொள்ளுங்கள்.
நான் பார்த்த 12ஐ தூக்கி 108ல் போட்டுக்கொண்டு அடுத்தது நீங்கள் தனியாக 108லேருந்து 12 எடுத்து தான் உங்களை போட வைக்கிறேன். இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் 12 எடுத்து தான் நான் போடுகிறேன். ஒவ்வொரு பதிலுக்கும் ஒருவர் தொழில் நன்றாக இல்லை, நடந்து கொண்டிருந்த தொழில் பாதியில் நின்று விட்டது என்று சொல்கிறார். அவருக்கு நான் 3 தடம் போடுவேன், அவர் 3 தடம் போடுவார், அவர் கூட வந்தவர் 3 தடம் போடுவார். இருந்தாலும் அந்த 3 தடம் போடும்பொழுது சோழி 108லிருந்து தான் எடுக்கப்படுகிறது. 12 போட்ட பிற்பாடு 12ல் இருக்கும் சோழியை மீண்டும் 108ல் போட்டு அதிலிருந்து 12 இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு தான் சோழியை நாங்கள் சுற்றி பார்க்கிறேன். நான் காலையிலேயே சோழிக்குண்டான மந்திரத்தை படித்து விடுகிறேன். நல்லா கேளுங்கள். அதை இன்னும் வீடியோ போட்டு காமிக்கவில்லை. அதை வீடியோ போட்டு பார்க்குறதுக்கு எனக்கு காலை நேரத்தில் வீடியோ எடுக்க ஆளில் கிடைக்க மாட்டேங்குது. அது கிடைத்தவுடன் நான் காலையில் படிப்பதை ஒரு 4 மணிக்கு படிப்பேன். அதை உங்களுக்கு வீடியோவாக எடுத்து அனுப்புறதுக்கு அநேகமாக இந்த வாரத்தில் அதுக்கு முயற்சி எடுக்கிறேன். அனைத்து படிக்கிறதையும் ஒரு ஜோதிடர் டெய்லி படிக்கிறதை என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் படித்த பிற்பாடு தான் சோழியவே நான் தொடணும். அப்போதான் சோழிக்கு பவர். ஒரு சோழி நன்றாக சுழற்சி பண்ணி 108ஐயும் சுழற்சி பண்ணி அது உருவேற்றி அதை செய்தால்தான் அது பலன் நன்றாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் செயல்படுகிறது. அதேபோல் என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தயவுசெய்து யூடியூப் சேனல் பார்க்க நண்பர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முக்கியமான இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.